ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 நடைபெற்ற கோர்ட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணக்குகள் 12 கணக்கு கேட்டிருக்காங்க. அந்த 12 கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 150 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 150 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 50 கொஸ்டின் தமிழ், 100 கொஸ்டின் வந்து ஜிகே மேக்ஸ் கலந்து கேட்பாங்க. மொத்தம் 150 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படி சொல்லி நடந்துச்சு. 2022 அக்டோபர் 16 நடந்துச்சு. இப்போ வந்து கோர்ட் எக்ஸாம் கால்ஃபரில் இருக்குது. 26ஆம் தேதி தான் லாஸ்ட் தேதி அப்ளை பண்ணுறது. அப்ளை பண்ணலன்னா போய் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் உள்ள கொஸ்டின் எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணக்குகள் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள் 134 கொஸ்டின் பாருங்கள். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியான கணக்குகள் தான் கோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட் எக்ஸாமில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். மேக்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள். மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். ஓகேங்களா? இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம். மிகச்சிறிய 6 இலக்கம் எண் எதுனா இதுதான். 1 போட்டு அத்தனை 0, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 அப்படிங்கிறது தான் மிகச்சிறிய 6 இலக்க எண். இப்போ இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 9 9 9 9 இங்கே 8. அப்போ 8,99,999 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், திருநெல்வேலியை சேர்ந்தடைந்த நேரம் 21 மணி 15 நிமிடம். ஓகேங்களா? திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்த நேரம் வந்து 21:15 அப்படின்னா இதை ரயில்வே டயத்தில் கொடுத்துருக்காங்க. ரயில்வே டயத்தில் கொடுத்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியலை அப்படின்னா இந்த 21 இருந்துச்சுன்னா அதை 12ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 1 வரும். அப்போ 9 வருமா? 9:15 அப்படின்னா இது நைட் 9:15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி கூட சொல்லலாம். அடுத்து வந்து திண்டிவனத்துலேருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. திண்டிவனத்துலேருந்து காலைல 10 மணிக்கு புறப்பட்டுருக்காங்க. அப்போ எவ்வளோ நேரம் மொத்த பயணம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இப்போ காலையில் 10 மணிக்கு நீங்கள் கிளம்புறீங்க, நைட்டு 9:15க்கு தான் போய் சேர்றீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு பாருங்கள். நைட்டு 10 மணிக்கு போயிருந்தீங்கன்னா 12 மணி நேரம். ஏன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணிங்கன்னா 12 மணி நேரம். நீங்கள் 10 மணி இல்லை, 10 மணிக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்க. அப்போ 12 மணி நேரத்தில் இருந்து ஒரு 3/4 மணி நேரத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்க, 45 நிமிஷத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மணி நேரம் 15 நிமிடங்கள், அதாவது 11.25 மணி நேரம் நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், 1500 கிராம் எதற்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. 1 கிலோ 500 கிராம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம 1500 கிராமாக சொல்லுவோம். இது 1 கிலோ 5 கிராம் வராது, 10 கிலோ 5 கிராம் வராது, 100 கிலோ 5 கிராம், இது மூணுமே வராது. ஓகேங்களா? 1 கிலோனா 1000 கிராம், அங்கிட்டு ஒரு 500 கிராம், மொத்தம் 1500 கிராம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து 137வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தெளிப்போம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எத்தனை நாள் தெளிப்போம் அப்படின்னா 3 வாரம்னா 21 நாள். 3 வாரத்துக்கு 21 நாள். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது ரெண்டையும் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸை எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 55 21 அப்படின்னு இருக்குன்னா 10 55 எவ்வளோனா 550. இன்னொரு 10 55 எவ்வளோனா 550. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1100 வந்துடுதா? இது வந்து 20 55, நம்மளுக்கு இன்னும் ஒரு 55 தேவை. அப்போ இதோட இன்னொரு 55 கூட்டிக்குங்க. அப்போ 1155. இப்படியும் நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக போடலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி 1155 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 138 சம் பாருங்கள். 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், 7737க்கு பிந்தைய எண் என்ன? 7738. பிந்தைய நம்பர்னா அடுத்த நம்பர். அதுக்கு முந்தைய நம்பர் என்ன? 7737க்கு முன்னாடி வந்து 7736 வரும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. வித்தியாசம் வந்து 2 தான் வரும். ஓகேங்களா? இதுக்குள்ள வித்தியாசம் 2. அப்போ ஆப்ஷன் சி தான்.
ஓகேங்களா? கணக்கெல்லாம் எவ்வளோ எளிமையா இருக்கு பாருங்க. இந்த கணக்கு தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க 4:7 என்பதற்கு சமமான விகிதம் எது? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? 4:7 என்பதற்கு சமமான விகிதம் எது அப்படின்னா, கீழ குடுத்துருக்க விகிதத்த பாருங்க. ஒண்ணா நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1:7ங்கிற விகிதத்தில இருக்கு. இது அடிக்க முடியாது. இது 9:14 இருக்கு. இதையும் வந்து அடிக்க முடியாது. 14:12ன்னா இது வந்து 7:4 அப்படி இருக்கலாம். சாரி 7:6 அப்படி இருக்கும். ஓகேங்களா? இங்க 7, 2, 14, 6, 2, 12 அப்படி வரும். ஆனா இங்க என்ன விகிதம் 4:7 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த டி ஆப்ஷன் பாருங்க. 4, 3, 12, 7, 3, 21. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 4:7. அடுத்து பாருங்க. மக்கள் தொகை அதாவது ஒரு கூட்டு வட்டி கணக்கு கேட்டிருக்காங்க. அது வந்து மக்கள் தொகைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டின்னு டைரக்ட்டா கேட்காம. இங்க பாருங்க 2022ஆம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை 2,25,000 இருந்திருக்கு. அது அடுத்த வருடத்தில் 15% உயர்ந்தால் 2023ன் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வருஷத்துல மக்கள் தொகை 15% உயருதாம். அப்ப அதனுடைய மக்கள் தொகை என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் தொகை மொத்தம் எவ்வளோ இருக்காங்க? 2,25,000 இருக்காங்க. ஓகேங்களா? 2,25,000 மொத்தமா இருக்காங்க. அதில 15% உயர்த்துறாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க 10%னா எவ்வளோ? 22,500. இது 10%. 5% எவ்வளோனா இதுலயே பாதி 11,250. ஓகேங்களா? நம்ம சொல்லியிருக்கோம். கடைசிலேருந்து ஒரு சான்றிதழ் புள்ளி வச்சா அது 10%. அப்ப 22,500ங்கிறது இது வந்து 10%. நம்மளுக்கு 15% வேணும். அப்ப இன்னொரு 5%. இதில பாதி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, 22,000ல பாதி 11,000, 500ல பாதி 250. அப்ப 11,250ங்கிறது 5%. இப்ப பாருங்க, உங்களுக்கு 15% வந்துருச்சு. எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா, 0, 5, 7, 3, 3. 33,750 பேர் உயர்ந்திருப்பாங்க அந்த ஒரு வருஷத்துல. அப்ப அந்த 33,750ங்கிறத வந்து, நம்ப இருக்கிற மக்கள் தொகையில கூட்டணும். 33,750. அப்ப கூட்டுனீங்கன்னா 0, 5, 7, 8, 5, 2. அப்ப 2,58,750 பேரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்ப ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான். 2,58,750. ஒரு வருஷத்துக்கு தான் 15% உயர்ந்தா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 7.2 இன்ட்டு 3.2 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸி. 7.2 இன்ட்டு 3.2 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 2, 2, 4, 7, 2, 14 போட்டுக்கிறோம். அடுத்து 2, 6, 7, 3, 21. இது பார்த்தோம்னா 4, 10க்கு 0 மீதி 1 போடுறோம். அப்போ 3, 2 அப்படியே இருக்கிறோம். அப்போ 2,304ன்னு வருது. மறந்துடாம இதில் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா 23.04ன்னு வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் கேட்டிருக்காங்க. பெருக்கல் கணக்கு அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 142 பாருங்க. -15 இன்ட்டு -12 இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 180 வரும். கட்டாயம் ப்ளஸில் தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் வரும். நீங்கள் இந்த குறிகளை இந்த விஷயத்தில் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இப்படி வந்தால் ப்ளஸ் வரும். ஓகேங்களா? மைனஸு மைனஸு இப்படி வந்தாலும் ப்ளஸ் தான் வரும். அதாவது இதெல்லாம் பெருக்குனா ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ப்ளஸ் தான் வரும். மைனஸையும் பெருக்கினாலும் ப்ளஸ் தான் வரும். இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா கட்டாயம் மைனஸ் வரும். இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குனீங்கனாலும் மைனஸ் தான் வரும். நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, குறிகள் இங்கிட்டு ஒரே மாதிரி இருந்தால், அதாவது ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ரெண்டும் மைனஸாக இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா கட்டாயம் ப்ளஸ் தான் வரும். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ப்ளஸ் வரும். ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். இங்கே ப்ளஸ் இருந்தாலும் இங்கே மைனஸ் ப்ளஸ் இருந்தாலும் சரி, ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே மைனஸ் தான் வரும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த விஷயம் இங்கே தெரிஞ்சால் தான் இந்த கணக்கெலாம் போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஒரு சராசரி கணக்கு. ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் அப்படின்னா 4, 7, 11, 11, 5, 16 வரும். 16 4 நாள் படிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 16. அப்போ 4 மணி நேரம் தான் படிச்சிருப்பார். சரிங்களா? 4 நாளைக்கு சேர்த்து 16 மணி நேரம் படிச்சிருக்காரு. அப்போ ஒரு நாளோட சராசரி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் வரும். அடுத்து 144 சம் பாருங்க. இது 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தி உள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
2½ மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்டுகளை பயன்படுத்தி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஹீட்டர் வந்து 50 நிமிஷத்தில் 5 யூனிட் யூஸ் பண்ணுது. அப்போ 2½ மணி நேரம். 2½ மணி நேரம்னா உங்களுக்கு 150 நிமிடம். ஓகேங்களா? ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், அப்போ 2 மணி நேரத்துக்கு 120 நிமிடம். அங்கிட்டு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு 30 நிமிடம். அப்போ பார்த்தீங்கன்னா 2½ மணி நேரம் அப்படின்னா 150 நிமிஷம். 150 நிமிஷத்துக்கு 50 நிமிஷத்துக்கு 5 யூனிட்டு. அப்போ 150 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 யூனிட். 15 யூனிட் தான் அதை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் 15 யூனிட். ஓகேங்களா? அடுத்து 145 பாருங்க. பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமானது எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 0 × 0 பெருக்குனீங்கன்னா 0 தான் வரும். 0 வகுத்தீங்கனாலும் 0 தான் வரும். 0வோட 2 வகுத்தீங்கனாலும் 0 தான் வரும். எது பூஜ்ஜியமாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 2ஓட பூஜ்ஜியத்தை வகுத்தால் 2 தான் வரும். ஓகேங்களா? அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து 2022 கோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணக்குகள். 12 கணக்குகள் கேட்டிருந்தாங்க. 12 கணக்குமே ரொம்ப எளிமையான கணக்கு. 12க்கு 12 வாங்குற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. தமிழும் 50 தமிழ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே ஈஸியானது தான் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபுல் வீடியோ, அதாவது கோர்ட் எக்ஸாமில் கேட்ட 150 கொஸ்டினும் கணக்கோட சேர்த்து அந்த வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கட்டாயம் இந்த மாடல் கொஸ்டின்லேருந்து இப்போ வரக்கூடிய கோர்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அது மட்டும் இல்லை, அதில் எந்தெந்த பாடத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த பாடத்தை இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அதிகப்படியாக சயின்ஸ்லேருந்து 34 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் 10th சயின்ஸை நல்லா நீங்கள் படிச்சுக்குங்க. கட்டாயம் படிச்சிங்க அப்படின்னா கோர்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி.